ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயபிரகாஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸில் எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட இன்னொரு சேனல் லிங்க் கொடுக்குறேன். அந்த சேனலில் என்னென்ன போடுவேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த சேனலோட லிங்க் கொடுக்குறேன், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த நண்பர் என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு அப்ஸ்டாக்கில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கான பதில் பார்க்க போகிறோம். ஸோ இவர் ஒருத்தருக்காக மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு இண்டெக்ஸில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னே தெரியாமல் இருக்கும். இண்டெக்ஸ் மீன்ஸ் நிஃப்டி 50 இருக்கலாம், ஸ்மால் கேப்பாக இருக்கலாம், அப்படின்னா பேங்க் நிஃப்டியாக இருக்கலாம், இல்லை சென்செக்ஸாக இருக்கலாம். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ஆனால் எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரியாது. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எத்தனை விதமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் மொத்தம் நம்ம 2 விதமாக நிஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஒன்று, டேரெக்டாக நம்ம நிஃப்டி 50 இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை அந்த நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்கிற வெயிட்டேஜ், அதாவது இப்போ HDFC பேங்க்னால் 8% 9% இருக்கும். அதே போல் உங்கள் போர்ட்ஃபோலியோலையும் HDFC பேங்க் அந்த பர்சன்டேஜ் இருக்கணும். அந்த மாதிரி வாங்கணும். ஸோ மொத்தமாக நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக, தனித்தனியாக நிஃப்டி 50 இருக்கிற 50 ஸ்டாக்கும் வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஓகேங்களா? இல்லை என்கிட்ட லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, ஆனால் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு 500 ரூபாவோ இல்லை 1000 ரூபாவோ தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இண்டெக்ஸில். அதுமாரி எதனா ஒரு வழி இருக்குன்னு கண்டிப்பாக அதுக்கும் இருக்குது. அது எப்படி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, நிஃப்டி எப்படி இருக்கோ அதே போல் ஜெராக்ஸ் காப்பி எடுத்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. மக்கள் எல்லார்கிட்டையும் காசு வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுற மாதிரி வரும், மினிமமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இண்டெக்ஸில் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமா அதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளால் போய் டேரெக்டாக நிஃப்டியில் இருக்கிற 50 ஸ்டாக்கையும் வாங்க முடியாது. கண்டிப்பாக லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ நான் இப்போ சொல்கிற மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 100 ரூபா போட்டால் கூட போதும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அப்ஸ்டாக்கில் இந்த பேஜ் தான் வரும். ஓகேங்களா? அது நியூ அப்ஸ்டாக் அப்ளிகேஷன். ஓகேங்களா? அதில் டிஸ்கவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஸ்கவர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கீழே எக்ஸ்ப்ளோர் ஃபண்டு, யுவர் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அதில் என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸ்ப்ளோர் ஃபண்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஒரு வெப்சைட்குள்ளே போகும். வேறு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் கேப் ஃபண்டு, BOI ஆக்ஸான்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்கோ, சில பேருக்கு என்ன இருக்குனாக்கா ICICI பேங்க் மேலே நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு ஈடில்வைஸ் மேலே நம்பிக்கை இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாருக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்க மேலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்க கொடுக்குற இண்டெக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நமக்கான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபில்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபண்ட் ஹவுஸ், கேட்டகிரி, ஃபண்ட் ரிஸ்க்கு, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாக்இன் பீரியட் இது கொடுத்துருப்பாங்க. இது செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களோட தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபண்ட் ஹவுஸ். ஃபண்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு, BOI ஆக்ஸா, பரோடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், HDFC பேங்க்கு, அதுக்கப்புறமா ICICI, மோத்திலால் ஓஸ்வால், SBI. ஓகேங்களா? நமக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த இது மட்டும் நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே சார், கோட்டா மகேந்திரா பேங்க்கு, இந்தமாரி நமக்கு தேவையானது மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபண்ட் ஹவுஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு காமிக்கிறப்ப எதை காமிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்கு என்னென்ன இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கேட்டகரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி வேணுமா, டெப்ட்டில் போட போகிறீங்களா, ஹைப்ரிட் போட போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். நம்ம ஈக்விட்டி செலக்ட் பண்ணிப்போம், ஏன்னா நம்ம இண்டெக்ஸை செலக்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஈக்விட்டின்றதை கிளிக் பண்ணிக்கணும். ஈக்விட்டின்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய இருக்குங்க, டிவிடெண்ட்டு, ஃப்ளெக்ஸி கேப்பு, ஃபோக்கஸ்டு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் எதை கேட்டிருந்தான்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸுன்றதை தான் கேட்டிருந்தார். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இண்டெக்ஸுன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபண்ட் ரிஸ்க்கு, நமக்கு ஃபண்டோட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த ஃபண்டை கேட்டகரி பார்த்திங்கன்னா நமக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கணுமா, இல்லை லோ ரிஸ்க் இருக்கணுமா, இல்லை மீடியம் ரிஸ்க் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ உங்களோட மைண்ட் செட், அதாவது நமக்கு ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராஃபிட் அதிகமாக வரணும்னு நினைக்கிறீங்களா, எனக்கு ப்ராஃபிட் மீடியமாக இருந்தால் கூட போதும், ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு ரிஸ்க்கை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா லோ ரிஸ்க்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கோம் ஓகேங்களா. இல்லை லோ டு மாடரேட் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை நான் வந்து ஹை ரிஸ்க்கே போகிறேன்னா நீங்கள் ஹை ரிஸ்க் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் தான் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து மந்த்லி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுன்றதை நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களால் வந்து ஒரு மாதத்துக்கு 500 ரூபா வரைக்கும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப் டு 500. இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாயில் கூட மினிமம் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. அப்படி இல்லைனா ரெண்டாவது என்னால் வந்து 500லேருந்து 5000க்குள்ளே பண்ண முடியும் அப்படின்றதுனாக்கா இந்த செகண்ட் கேட்டகரி. என்னால் மாதத்துக்கு 5000 ரூபாய்க்கு மேலே கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க மூணாவது கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா, அப் டு 500. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாக்இன் பீரியட். இந்த லாக்இன் பீரியட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3 வருஷத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, கை வைக்க முடியாது. அப் டு 3னாக்கா மேக்ஸிமம் 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்கும். நீங்கள் 3 வருஷத்துக்கு அப்புறம் இதிலேருந்து வெளியே வந்துக்கலாம். அபோவ் 3 இயர்ஸ்னால் வந்து 5 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம். அது வந்து அந்தந்த ஃபண்டு கேட்டகரி பொறுத்து மாறும் ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைனா நோ லாக்இன் பீரியட். நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்களா, வாங்கி 5 நாளுக்குள்ளே விற்க முடியாது. 5 நாளுக்கு அப்புறம் நீங்கள் எப்போனா செல் பண்ணணுமா, ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ண விரும்பல, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நோ லாக்இன் பீரியட்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன் நோ லாக்இன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நான் வந்து 3 வருஷம் 4 வருஷம் நான் ஹோல்ட் பண்ண நினைக்கிறவங்க இது 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்க. நான் 1 இயர் ஹோல்ட் பண்ண போகிறேன்னா நீங்கள் அப் டு 3 இயர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 3 இயருக்கு மேலேனா இந்த அபோவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் 3 இயர்ஸ் மேலே வச்சாலும் நான் வந்து இப்போ விற்க போகிறதில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நோ லாக்இன் பீரியட்னே கொடுத்துக்கோங்க. இல்லை கொடுத்துட்டு நீங்கள் வந்து கடைசியாக என்ன பண்ணணும், இந்த அப்ளைன்ற ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃபில்டர் ஆகிட்டு வரும். ஸோ நான் பண்ண செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ண ஃபண்டோஸ் எதுவுமே வந்து கிடைக்கல ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ ஃபில்டரை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கீழே ஃபில்டர்ன்ற ஆப்ஷன் மறுபடியும் போயிட்டு நம்ம வந்து ஃபண்ட் ரிஸ்க்லாம் வந்து எடுத்து கேன்சல் பண்ணிவிட்டு ஃபண்டு வந்து கண்டிப்பாக இண்டெக்ஸில் தான் இருக்கணும். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கட்டும். ஸோ லாக்இன் பீரியட் ஃபண்டோஸ். ஸோ இப்போ நம்ம சைடு அப்ளை கொடுத்து பார்க்கலாம் ஏதாச்சும் வருதான்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேங்க, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்டல் வந்து வந்திருக்கு ஓகேங்களா. நம்ம வந்து அந்த ரிஸ்க் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த ரிஸ்க் வந்து லோ ரிஸ்கில் வந்து எந்த ஃபண்டுமே இல்லை. ஸோ அதுக்காக தான் நமக்கு எதுவுமே காமிக்கல. ஸோ அந்த ரிஸ்க் ரெண்டுத்தையும் நம்ம எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ ஐசிஐசிஐ வந்து காமிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐயோட தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கோட்டாக் பேங்க்கோட இண்டெக்ஸ் ஃபண்டும் இருக்குது ஓகேங்களா. அப்புறம் மோட்டிலால் ஓஸ்வால் இருக்குது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இண்டெக்ஸ் தான் ஓகேங்களா. இண்டெக்ஸில் நீங்கள் எந்த இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியமானது ஒன்று ஓகேங்களா. ஸோ இது வந்து சென்செக்ஸ் ஃபண்டு, நிஃப்டி வந்து ஓகே பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க. டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு, டிவிடெண்ட் பே அவுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன், டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு, டிவிடெண்ட் பே அவுட்டு, க்ரோத், இந்த 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு ஃபண்டுக்குமே வந்து இந்தமாரி 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இது 3ல் எதை பண்ண போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து காசு வந்து நம்ம மாதம் எனக்கு வந்து டிவிடெண்ட் வந்து எனக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிவிடெண்ட் பே அவுட் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை நம்மளோட போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ரோத் ஆகணும் அப்படின்னா நமக்கு வர டிவிடெண்ட் வந்து மறுபடியும் அந்த ஃபண்டில் டேரெக்டாக அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லைன்னா க்ரோத் இது ரெண்டுத்தில் ஏதாவது என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் எப்போயுமே எதை சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு வந்து டிவிடெண்ட் கிடைக்கிறத விட திருப்பி அந்த ஃபண்டில் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளோட க்ரோத் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், எப்போயுமே டிவிடெண்ட் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஃபண்டோ சொல்லி செலக்ட் பண்ண போகிறீங்க, நான் வந்து ஐ பண்ண போகிறேன்னா இல்லை மோத்திலால் ஓஸ்வாலா இல்லை கோட்டாக்கா சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் உங்கள்கிட்ட, நான் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ கோட்டாக்கில் வந்து டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ மோத்திலால் ஓஸ்வாலா இருக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இங்கே கோட்டாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குதுங்க டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கோட்டாக்கை இதை கிளிக் பண்ணிக்க போகிறேன் சரிங்களா. கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கோட்டாக்கோட நெட் அசெட் வேல்யூ வந்து இப்போ கரண்ட்டாக வந்து 10.07 இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் கீழே வந்து உங்களுக்கு வந்து 1 இயர் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஃபண்டு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணது, 21 ஜூன் 2020 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்களா 100 ருபீஸ். உங்கள்கிட்ட மினிமம் 100 ரூபா இருந்தாலே என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இங்கே ஹோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட வெயிட்டேஜ் வந்து நிஃப்டியில் எவ்வளோ இருக்குமோ அதே போல் வெயிட்டேஜ் தான் வந்து இங்கேயும் வந்து ஆல்மோஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் இருக்கிற 50 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து
மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதுக்கடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதுனால நம்ம என்ன பண்ணணும், கீழே வந்து ஸ்டார்ட் எஸ்ஐபி இல்லைனா ஒன் டைம், அதாவது நீங்கள் எவ்ரி மந்த் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க்லேருந்து காசு போகிற மாதிரி பண்ண போகிறீங்களா, இல்லை ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, எப்போ காசு இருக்குதோ அப்போ மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்போ என்ன பண்ணுவேன்னாக்கா ஒன் டைம் அப்படின்ட்டு தான் வந்து கிளிக் பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ எங்களுக்கு எப்போ காசு இருக்குதோ நான் அப்போ என்ன பண்ணிகிட்டே இருப்பேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மந்த்லி வந்து நம்ம எஸ்ஐபி மாதிரி போட்டோம்னா கரெக்டாக அந்த அந்த டேட் ஆனாக்கா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர்கிட்ட வந்து அந்த டைமில் காசு இருக்குமா இல்லையா சொல்லி தெரியாது இல்லைங்களா. அதனால் நான் என்ன பண்ணிப்பேன், எப்பவுமே ஒன் டைம் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு, சப்போஸ் எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் காசு இருந்தாலும் நிறைய விட்டுருவேன். அதுக்கடுத்த மாதம் என்ன பண்ணுவேன், காசு வந்து நான் ஆட் பண்ணுவேன். இந்த ஃபண்டு பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அவைலபிள் டு ட்ரேடுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் காமிக்கலையே நம்ம அப்ஸ்டாக் அப்ளிகேஷனில், அந்த அமௌண்ட் தான் எனக்கு வந்து காசு இல்லாதனால ஜீரோன்னு சொல்லி காமிக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு, இல்லை உங்கள் ஃபண்டில் காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த காசுலேயே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், இதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதில்ல இந்த மந்த்து. ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து மெத்தட், ஓகேங்களா, சொல்லிட்டேன் நான். ஸோ நான் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து காமிக்கிறேன் உங்ககிட்ட. நான் ரொம்ப அதிகமாகலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைங்க, ஜஸ்ட் ஒரு 500 ருபீஸ் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கரண்ட் வேல்யூ, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூக்கும் கரண்ட் வேல்யூக்கு ஜஸ்ட் ஒரு 2 ருபீஸும் நான் தான் அங்கே ரொம்ப ப்ராஃபிட் இருக்குது, வேறு அதிகமாகலாம் ப்ராஃபிட் இல்லை, சரிங்களா. நான் வந்து மார்க்கெட் வந்து இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் மியூச்சுவல் ஃபண்டில், ஸோ அதனால் கம்மியாக தான் காமிக்குது. ஸோ நான் திருப்பி நான் இன்வெஸ்ட்மெண்ட் காமிச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து நிப்பான் இந்தியா நான் வந்து ஃபுல்லாக செல் பண்ணிட்டேன். ஸோ 250 ரெண்டாக பிரித்து, அதாவது நான் வந்து ஐசிஐசியில் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ்லேயே நான் பண்ணியிருக்கிறேன், அதே போல் சென்செக்ஸ்லேயே வந்து நான் பண்ணிக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இண்டெக்ஸில், சரிங்களா. ஸோ இதே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு உங்களோட ஃபண்டை மேனேஜரோ இல்லை உங்களோட வெல்விஷர் யாராச்சும் இருந்தாங்கன்னாக்கா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக அவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்களே சொந்த அனாலிசிஸ் மூலிமா உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கோ, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கோ, இந்த ஒரு வீடியோ மூலிமா உங்கள் எல்லாருக்குமே வந்து எப்படி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே போல் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குதோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கண்டிப்பாக நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். நான் அதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு வீடியோஸ்லையும் உங்களோட டவுட்டை சால்வ் பண்ணி நான் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன், சரிங்களா. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். என்னோட இன்னொரு சேனலான கேபிட்டல் ரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான நாலேஜ் வந்து கண்டிப்பாக அந்த சேனல் மூலிமா கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம், பாய்.